தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதியில்லாமல் பேருந்து நிறுத்தம் அமைப்பது ஏன் என்றும், ராணிப்பேட்டை மாவட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதி இல்லாமல் பேருந்து நிறுத்தம் அமைப்பது ஏன் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கூட்டுத்தாக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கவுன்சிலர் வாசுதேவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தா அருள்முருகன் அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செல்வராஜ், ஏற்கனவே பேருந்து நிறுத்தம் உள்ள சம்பந்தப்பட்ட பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கூடுதலாக பேருந்து நிறுத்தம் அமைக்க அனுமதி பெறாமல் கட்டுமானங்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தவறான பயன்படுத்தும் நோக்கில் இந்த பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தேசிய நெடுஞ்சாலை அருகே பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டால் அதை சுற்றி கடைகள் அமையும், அதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நாளடைவில் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் பகுதியாக மாறும் எனவும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொள்ளாமல் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்படுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி வழக்கு தொடர்பாக 2 வாரங்களுக்குள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆகியோர் பதிலளிக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.